செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் ஆத்துக்குறிச்சியில் 3 வயது குழந்தை கொல்லப்பட்டது தொடர்பாக கொலையாளி பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ஏற்கனவே இரு குடும்பத்தினருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்த நிலையில் கொலையாளியின் மகன் இறந்து போன மன அழுத்தத்தில் இருந்த கொலையாளி கொலை செய்ததாக பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டத்தில் 3 வயது குழந்தை கொல்லப்பட்டது தொடர்பாக கொலையாளி தங்கம் என்பவர் பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். 3 வயது குழந்தையை வாஷிங் மிஷினுக்குள் போட்டு கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ஏற்கனவே இரு குடும்பத்தினருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்த நிலையில் கொலையாளியின் மகன் விபத்தில் இறந்து போன மன அழுத்தத்தில் இருந்த கொலையாளிக்கு சிறுவன் அடிக்கடி கொலையாளி கண்ணில் பட்டு வந்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாக பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தனது குழந்தை இறந்த துக்கத்தில் இருந்த தங்கம் என்பவர் எதிர் வீட்டு குழந்தை 3 வயது குழந்தையை கழுத்தை நிறுத்து கொலை செய்ததை பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதிராஜ். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள ஆத்துக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் விக்னேஷ். இவருக்கு ஒத்தனை வேலை செய்து வருகிறார். இவரது 3 வயது மகனான சஞ்சய் இன்று காலை காணவில்லை என ராதாபுரம் காவல் நிலையத்தில் சந்தையான விக்னேஷ் மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆகியோர் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விக்னேஷின் வீட்டில் அருகில் வசித்து வரும் தங்கம் என்ற பெண்மணி குழந்தை சஞ்சயை அவரது வீட்டில் உள்ள வாஷிங் மிஷினில் சாக்கு முட்டை ஒன்றில் கொட்டி கொலை செய்துவிட்டு அதில் உள்ளே போட்டிருக்கிறார். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் தங்கம் கொலை செய்தது தெரிய வந்தது. இதனிடையே தங்கத்தை வள்ளியூர் டிஎஸ்பி யோகேஷ் தலைமையிலான போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் அவருடைய தங்கத்தின் மகனான ஒருவர் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு விபத்தில் சிக்கி பலியாகிறார். இந்த விபத்தில் ஏற்பட்ட அந்த மன அழுத்தம் காரணமாக அருகில் உள்ள விக்னேஷின் குழந்தையை கொலை செய்தது முதற்கட்ட விசாரணை தெரிய வந்தது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பூபதிராஜ்.